பெண் பிள்ளையை பெற்ற தாயாக நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பொழுது விடிந்த உடனே ஒரு நியூஸு. அந்த நியூஸ் பார்த்திங்கள்னாக்கா, ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவள் எதுக்காக பண்ணிக்கிட்டானாக்கா, பாலியல் வன்கொடுமையின் காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை பார்த்தேன். பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ரணமாயிடுதுங்க. அதாவது பெண் ஆண் அப்படின்றது ஒரு தாய்கிட்ட தான் வரும். ஆனாலும் அதை ஒரு பாலியல் வன்கொடுமைன்றது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆயிட்டுது. அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கல்லுக்கு சேலை கட்டினா கூட அதில் கொடுமை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் இதே சமூகத்தில் தான் நிறைய நல்ல ஆண்களும் இருக்கிறாங்க. அதனால் எல்லாரையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அதாவது வன்கொடுமைக்கு ஆளான அந்த பெண் தற்கொலைக்கு முயன்று தன் உயிரை மாய்த்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் அவள் தன் உயிரை மாய்ச்சிக்கணும்? அதாவது தெருவில் போகிறோம், ஒரு நாய் கடிக்குது. அந்த நாய் கடித்த உடனே அந்த நாய்க்காக நாம் உயிரை கொடுத்துட்றோமா என்ன? அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நாம் வாழறோம். அதுபோல தான் இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை செய்கிற ஒரு மிருகங்கள் வாழற இடத்துல நாம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு பயந்து நம்ம உயிரை மாய்ச்சிக்கக்கூடாது. ஏன்னா இதுக்காக இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட பெண்களுக்குன்னு சொல்லிட்டு கை கொடுக்கறதுக்கு, ஆதரவு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு சில நல்ல உள்ளங்களும் நல்ல ஆண்களும் இந்த உலகத்திலேயே தான் நம்ம கூடவே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு மிருக ஜென்மங்களுக்காக நம்ம உயிரை மாய்ச்சிக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயங்க. இந்த சமூகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகத்தான் நம்ம போராடணுமே தவிர, நம்ம உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கு எந்த காலத்துலேயும் நீங்கள் போராடாதீங்க. ஏன்னா நாம் எதுக்காக வந்தோமோ அதுக்காக வாழணும். இந்த மிருகங்களுக்காக பயந்து நம்ம சாகக்கூடாது. அதை கண்டிப்பாக உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது போல் நல்ல உள்ளங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக தைரியமாக இருங்க. எல்லாருமே தைரியமாக இருங்க. நம்மளை மீறி எதுவுமே